RSS தலைமையகம் தாக்குதலின் மூளை மர்ம நபர்களால் வேட்டையாடப்பட்ட பயங்கரவாதி. கடந்த 2006ஆம் ஆண்டு RSS அலுவலகத்துக்குள் புகுந்து தாக்குதல் நடத்த முயன்ற 3 லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாதிகள் மகாராஷ்டிரா காவல்துறையினரால் அலுவலக நுழைவு வாயிலில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவம் நடந்து 18 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் இந்த தாக்குதலை நடத்த திட்டம் தீட்டிக் கொடுத்த பயங்கரவாதி சைஃபுல்லா காலித் பாகிஸ்தானில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளான். சிந்துவின் பதின் பகுதியில் மர்ம நபர்கள் அவனை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றனர். 2000ஆம் ஆண்டு முதல் நேபாளத்தில் இருந்து ரகசியமாக செயல்பட்டு வந்த இவன் லஷ்கர் அமைப்புக்கு ஆட்களை சேர்த்தல், நிதி திரட்டுதல் உள்ளிட்ட வேலைகளை செய்துள்ளான். 2005ஆம் ஆண்டு பெங்களூருவில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் வளாகத்தில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் இவனுக்கும் தொடர்பு உள்ளது. 2008ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரில் CRPF முகாம் மீது நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலிலும் காலித் மூளையாக செயல்பட்டான். நேபாளத்தில் ரகசியமாக செயல்பட்டு வந்த லஷ்கர்-இ-தொய்பாவை இந்திய உளவுப்படை கண்டுபிடித்து அளித்த நிலையில் காலித் பாகிஸ்தானுக்கு தப்பி ஓடினான். சமீப காலமாக சிந்து பகுதியில் லஷ்கர் அமைப்புக்கு ஆட்கள் மற்றும் நிதி திரட்டும் பணியில் அவன் ஈடுபட்டு வந்தான். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு பாகிஸ்தான் ராணுவம் அவனை வெளியில் நடமாட வேண்டாம் என கேட்டுக்கொண்டதுடன் பாதுகாப்பும் வழங்கியிருந்தது. இந்த நிலையில் ஞாயிறன்று அடையாளம் தெரியாத நபர்கள் அவனை சுட்டுக் கொன்றனர். சிந்துவின் பதின் பகுதியில் நடைபெற்ற அவனுடைய இறுதிச் சடங்கில் லஷ்கர் அமைப்பைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் கலந்து கொண்டனர். அவனுடைய உடலில் பாகிஸ்தான் கொடி போர்த்தப்பட்டிருந்தது. அவனது இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட பலர் தங்களது கைகளில் துப்பாக்கி வைத்திருந்தனர். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் மர்ம நபர்கள் மீண்டும் தங்களது வேலையை தொடங்கியுள்ளனர்.